பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு அன்பின் நல்வாழ்த்துக்கள். தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிற அந்த வாக்குத்தத்தத்தை சொல்லி அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டாகும்படி நான் ஜெபிக்க போகிறேன். தேவனுடைய வாக்குத்தத்தத்தை நாம் பெற்றுக்கொள்ளும் போது அது எனக்குரியது என்று விசுவாசிக்க வேண்டும். எல்லாருக்கும் தானே சொல்லப்படுகிறது என்று சாதாரணமாக எடுத்துக்கொண்டால் அந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் காண முடியாது. அது எனக்கென்று நீங்கள் உரிமை பாராட்டி எடுத்துக்கொள்ள வேண்டும், விசுவாசிக்க வேண்டும், அதை வைத்து ஜெபம் பண்ண வேண்டும். அப்பொழுது அந்த வாக்குத்தத்தத்தின் நிறைவேறுதலை நீங்கள் காண்பீர்கள், அந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். தேவன் உங்களுக்கு கொடுக்கிற ஒரு வாக்குத்தத்தம் ஏசாயா 43 அதிகாரம் 2வது வசனம். நான் உங்களுக்காக அதை வாசிக்கிறேன், கவனமாக கேளுங்க. வேத புஸ்தகம் வைத்திருந்தால் திறந்து அந்த வசனத்தை கவனமாக பாருங்க. நீங்கள் பார்க்கும்போதும் வசனத்தை கேட்கும்போதும் அது உங்களுடைய இருதயத்தில் ஆழமாய் பதிந்துவிடும். கர்த்தருடைய வசனம் உங்களுடைய இருதயத்தில் பதிய வேண்டும், இருதயத்தில் அது எழுதப்பட வேண்டும். அப்போ தான் அது பலன் செய்வது நீங்கள் பார்க்க முடியும். அதனால தான் கேட்கிறது மாத்திரமல்ல, வசனத்தை பார்க்கிறதும் அவசியம். நாம் அநேக கிறிஸ்தவர்கள் இதெல்லாம் பழகி வெறும் பிரசங்கத்தை கேட்கிறவர்களாய் மாறிவிட்டோம். வசனத்தை பார்ப்பதை அநேகர் இந்த நாட்களிலே அதை ஒரு அசட்டியாக, அது ஒரு முக்கியமாய் கருதாதபடி விட்டு விடுகிறதை காண முடிகிறாரு. ஆனால் அப்படி இருக்கக்கூடாது. வசனத்தை கண்களால் பார்க்கணும், காதால் கேட்கணும். அப்போ அது இருதயத்தில் கிரியை செய்யும். அதனுடைய பலனை, ஆசீர்வாதத்தை நீங்கள் பார்க்க முடியும். நான் உங்களுக்காக அதை வாசிக்கிறேன். நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன். நீ ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. நீ அக்கினியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. இதுதான் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம். எனக்கு அன்பானவர்களே, உங்களை பார்த்து தான் ஆண்டவர் சொல்லுகிறார். வானத்தை பூமி உண்டாக்கின சர்வ வல்லமுள்ள தேவன் சொல்லுகிறார், என் மகனே, என் மகளே, நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன், அதனால் நீ பயப்படாத என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நீ ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உன்மேல் புரளுவது இல்லை, அது உன்னை சேதப்படுத்துவதில்லை, அது உன்னை அழித்து விடுவது இல்லை. நீ பயப்பட தேவையில்லை. நீ அக்கினியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது, அது உன்னை சேதப்படுத்தாது என்று ஆண்டவர் சொல்கிறார். இப்படி ஆண்டவர் சொன்னால் என்ன அர்த்தம் தெரியுமா? தண்ணீரை கடக்க வேண்டியது வரும், ஆறுகளை கடக்க வேண்டியது வரும், அக்னிக்குள்ளே நடக்க வேண்டியது